மேஷ ராசிக்கு இது ஒரு மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 9ஆம் இடத்திலே சந்திரன் புதன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. 10ஆம் இடத்திலே ராசி அதிபதி செவ்வாய் உச்சம் பெற்று தொடர்ந்து குரு பார்வை பெற்றுக் கொண்டிருக்கின்ற அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. குருவிற்கு 5ஆம் இடத்திலே செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பது ஒரு மிகச்சிறப்பான ஒரு யோகம். அஷ்டம சனி இன்னும் ஒரு வருட காலத்திற்கு இருக்கிறது. மேஷ ராசிக்கு அஷ்டம சனி இப்போ நடந்துட்டு இருக்கு. 2017ஆம் வருடம் டிசம்பர் மாதம்தான் சனிப்பெயர்ச்சி. அதற்கு இடையிலே சனிப்பெயர்ச்சி என்று யாராவது சொன்னால் நம்பாதீர்கள். வேணா திருநள்ளாறில் போய் கேளுங்க, எப்போ அடுத்த சனிப்பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க. இடையில சனிப்பெயர்ச்சின்னு ஏதோ டேட்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வாக்கிய பஞ்சாங்கப்படி திருநள்ளாற்றிலே பின்பற்றப்படுகின்ற பஞ்சாங்கப்படி, திருநள்ளாறு மட்டுமல்ல, தஞ்சை மாவட்டத்தில், நெல்லை மாவட்டத்தில் எல்லாமே எல்லா இடத்துலையுமே பிரதானமாக கோவில்களிலே பின்பற்றப்படுவது வாக்கிய பஞ்சாங்கம்தான். திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜாதகம் கணிப்பது, திருக்கணித பஞ்சாங்கப்படி குரு பயிற்சி சனி பயிற்சி பாப்பெல்லாம் தவறு. 2 சிஸ்டம் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அதில் டிஃபரன்ஸ் இருக்கும். ஆமாம், உண்மைதான், டிஃபரன்ஸ் இருக்குது. ஆனால் எது சரி என்பது அனுபவ ரீதியாக நான் உணர்ந்தது வாக்கியம்தான் கரெக்ட். திருக்கணிதப்படி ஒன்றுமே நடக்கலைங்கிறத வாழ்க்கையில் அனுபவத்திலே பல விஷயங்களிலே கண்டவன் நான். என்னுடைய அபிப்பிராயம், இந்த 2 சிஸ்டமில் எதை ஃபாலோ பண்ணணும்னு கேட்டால் வாக்கியம் தான் ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்லுவேன். அந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்னும் ஒரு வருட காலத்திற்கு மேல் இருக்கிறது சனிப்பெயர்ச்சிக்கு. அதுக்கு முன்னாலே இப்போவே சில பேர் ஏதோ ஜனவரி எண்டில் சனி மாறுதாமே அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு மாறவில்லை. 2017ஆம் வருடம், அதாவது அடுத்த டிசம்பரில் தான் சனிப்பெயர்ச்சி வருது. அது வரைக்கும் அஷ்டமச்சனி இருக்குது மேஷ ராசிக்கு. இப்பொழுது நேரம் நன்றாக இருக்கிறது. அஷ்டமச்சனி இருந்தாலும் மற்ற கிரகங்கள் எல்லாம் நல்ல நிலையில் இருக்கின்றன. அற்புதமான நிலையிலே கிரகங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ஆகவே இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் நடைபெறுகின்ற அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ரிஷப ராசிக்கு இன்றைக்கும் தொடர்ந்து சந்திராஷ்டமம் இருக்கிறது. அதிக பேச்சு வேண்டாம், பேச்சை குறைத்து கொள்ளுங்கள். சர்ச்சைக்குரிய விஷயங்களை பற்றியெல்லாம் யாருடனும் பேச வேண்டாம், அமைதியாக இருங்கள். இறை வழிபாட்டிலே மனதை செலுத்துங்கள். உங்களுடைய கடமைகளை தவறாமல் செய்து வாருங்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே மிகுந்த எச்சரிக்கை தேவை. மிதுன ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 7ஆம் இடத்திலே ராசி அதிபதி புதனோடு சந்திரனும் சுக்கிரனும் இணைந்திருப்பது ஒரு மிகச்சிறப்பான யோகம். 4ஆம் இடமான கேந்திரத்திலே ஒரு சுபகிரகமான குரு அமர்ந்து கொண்டிருக்கிறது. 7ஆம் இடமான மற்றொரு கேந்திரத்திலே மற்ற 3 சுபகிரகங்களும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. 9 கிரகங்களில் 3.5 கிரகம்தான் சுபகிரகம், 3.5 தான். அது இப்படி ஆஃப் வருதுன்னு கேட்குறீங்களா? புதன், குரு, சுக்கிரன் இது 3 முழுமையான சுபகிரகங்கள். சந்திரன் வளர்பிறையில் மட்டும் சுபகிரகம். அதனால தான் 3.5 கிரகம் சுபகிரகம், 9ல் 3 தான். கோயம்புத்தூர்லேருந்து லக்ஷ்மணன் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. சுவாமிஜி, என்னுடைய ராசி கடகம், நட்சத்திரம் ஆயில்யம். நான் பிறந்த தேதி 21/9/1995. நான் கடந்த சில நாட்களாக சினிமாவிற்கு முயற்சி செய்து வருகின்றேன். எனக்கு சினிமாவில் வாய்ப்பு கிடைக்குமா, அல்லது சொந்த தொழில் செய்யலாமா, அல்லது இப்பொழுது நான் செய்து கொண்டிருக்கும் வேலைக்கு நிரந்தரமாக நான் செல்லலாமா என்று நீங்கள் தான் சப்தரிஷி வாக்கியப்படி ஒரு ஆலோசனை கூற வேண்டும் ஐயா. சப்தரிஷி வாக்கியப்படி உங்களுக்கு என்ன விதமான பரிகாரம் வருதுன்றதை பார்க்கலாம். உங்களுக்கு கலைத்துறை கை கொடுக்கும், ஆனால் அதற்கான காலம் இன்னும் கணிஞ்சு வரல. இப்போ இருக்கக்கூடிய இதே தொழிலில் உங்களுக்கு 2 வருஷம் 8 மாதம் தொடர்ந்து இருங்க. சொந்த தொழில் வேண்டாம். கலைத்துறை கட்டாயம் உங்களுக்கு கை கொடுக்கும். காலம் கனியும் வரை பொறுமையாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது செய்யும். நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை, எப்போ நேரம் இருக்கோ வருஷத்துக்கு ஒரு தடவை ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதரை தரிசனம் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் வேண்டாம். புதிய முயற்சியாக இருந்தால் புதன்கிழமை எடுங்க. அதேமாதிரி எந்த ஒரு காரியம் நீங்கள் ஆரம்பித்து போகிறதா இருந்தாலும் ஆஞ்சநேய சுவாமிக்கு வெத்தலை மாலை போட்டு அதுக்கப்புறம் போங்க. கட்டாயம் கலைத்துறை உங்களுக்கு கை கொடுக்கும். காலம் கனியும் வரை பொறுமையாக இருங்க. வேறு எந்த பரிகாரமும் வேண்டாம். பெரிய தடைகள் வேறு ஒன்றும் இல்லை.
இப்போ இது சொன்ன இந்த எளிய பரிகாரமே உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. லக்ஷ்மணன் அவருக்காக வந்து நல்ல ஒரு ஆலோசனை சொன்னீங்க. அடுத்ததாக பவானியிலிருந்து ஜெயலட்சுமி அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க, எனது மகனின் பிறந்த தேதி 7/1/1987 புதன்கிழமை காலை 7:40 மணிக்கு பிறந்தான். மிகவும் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி BE படிக்க வைத்தேன். படித்து முடித்ததும் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை கிடைத்தது. இதை நம்பி பேங்கில் லோன் பெற்று ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வீடு வாங்கினேன். வீட்டின் தொகை முழுவதும் கட்டிவிட்டான். கட்டின தொகைக்கே வீட்டில் வேலை சரியாக செய்யவில்லை. ஆனால் மேலும் பணம் கேட்கிறார்கள். வீட்டையும் இன்னும் எங்களிடம் அவர்கள் ஒப்படைக்கவில்லை. இந்த வீடு கிடைக்க நல்லதொரு பரிகாரம் தாங்கள்தான் சொல்ல வேண்டும் ஐயா. மேலும் தற்சமயம் அவனுக்கு வேலையும் இல்லை, EMI கட்டுவதற்கும் கஷ்டமாக உள்ளது. திருமணமும் அவனுக்கு தடைப்பட்டு கொண்டிருக்கின்றது. பிரைவேட் கம்பெனியிலோ அல்லது அரசாங்க உத்தியோகமோ நிரந்தரமாக கிடைக்கவும் அவனுடைய திருமண தடைகள் விலகவும் நீங்கள் தான் நல்லதொரு பரிகாரம் கூற வேண்டும் ஐயா. சுவாமிஜி, உங்களுக்கு வந்து அந்த கடன் பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க, அது மட்டும் இல்லாமல் திருமண தடையும் இருக்குன்றாங்க. இது ரெண்டுமே விலகிறதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம்னு சொல்லுங்க. உங்கள் மகனுக்கு உத்தியோக திருமண பிரச்சனைக்கும் அதே நேரத்தில் இப்போ கடன் பிரச்சனை சும குறையும் வீடு கையில் வந்து சேர்றதுக்கும் என்ன பரிகாரம்ன்றதை பார்க்கலாம். இப்போ உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு 2 விதமான தீர்வு சொல்கிறோம். ஒன்று விருட்ச பரிகாரம், இன்னொன்று சுவாமி தரிசனம். அதாவது ஒரு சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு அல்லது புதன்கிழமை அன்னைக்கு அகோபிலம் அப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க. நரசிம்மர் சுவாமியோட க்ஷேத்திரம். அது கீழே அகோபிலம் மேலே அகோபிலம்னு கீழே வந்து ஒரு கோயில், பெரிய கோயில் இருக்கும். அப்புறம் மேலே போக காட்டுக்குள்ளே இருக்கும். காராஞ்சி நரசிம்மர், வராக நரசிம்மர் அப்படிலாம் இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த அகோபிலம் புதன்கிழமை அன்னைக்கு அல்லது சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு போய் அன்றைக்கி நரசிம்மரை வந்து தரிசனம் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சௌகரியம் உண்டோ அந்த பொருளை வாங்கிட்டு போய் சுவாமிகிட்ட சமர்ப்பணம் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து 9 நரசிம்மர் சொல்லியிருக்கு. ஆனால் அந்த 9ஆவது நரசிம்மர் ஸ்தம்ப நரசிம்மர் மட்டும் கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லுவாள். அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் மலை மேலே சிரமப்பட்டு ஏறி தரிசனம் பண்ணணும். குழுவாக போட கொஞ்சம் சுலபமாக இருக்கும். இந்த நரசிம்மர் சுவாமியோட தரிசனம் உங்களுக்கு ஒரு நல்ல விமோச்சனத்தை கொடுக்கும். ஒன்று. அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் ஒரு முறை தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் தொடர்ந்து ஒரு சுவாதி நட்சத்திரம் அன்றைக்கும் ஏதாவது பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போய் நரசிம்மர் சுவாமி சன்னதி இருந்தால் அவரை தரிசிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. கட்டாயம் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன் உங்கள் பையனுக்கு எதிர்பார்க்கலாம். அகோபிலம் சொன்னாலும் ஆகா பலம். அகோபிலம் போய் தரிசனம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வாசனை பூ பூக்கக்கூடிய விருட்சத்தை பெருமாள் கோயிலில் நீங்கள் ஒரு சுக்கிரவாரத்தில் வெள்ளிக்கிழமை ஒன்றே நடுங்க. அது மகிழமாக இருக்கலாம், செண்பகமாக இருக்கலாம், பன்னீராக இருக்கலாம். ஏதாவது ஒன்று பெருமாளோட ஆலயத்தில் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நடுங்க. இந்த 2 மட்டும் செய்யுங்க. இந்த வீடு சம்பந்தமான பிரச்சனைக்கும் திருமண உத்தியோக சம்பந்தமான பிரச்சனைக்கும் ஒரு நல்ல தீர்வு வந்து கட்டாயம் கிடைக்கும். அதனால் இதை நம்பி செய்யுங்க. நரசிம்ம சுவாமியோட அருளில் கடன் அடையும். அதே நேரத்தில் இப்போ சொன்ன மற்ற விஷயங்கள் இருந்த இடர்பாடுகள்லாம் சரியாக போகும். நரசிம்ம சுவாமியோட பிரபாவங்களை வந்து நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஒரு சின்ன குழந்தை நம்பிக்கைக்காக அவர் தூணில் வந்து அன்றைக்கி காட்சி கொடுத்தாருன்னு சொல்லுவாள். அது கூட இன்னும் பார்த்திங்கன்னா பிரகலாதன் வந்து நம்பிட்டான்றதுனால அவர் சொன்னார் தூணிலும் துரும்பிலும் இருப்பான்றதுனால சுவாமி சர்வ வியாபியாக எல்லா இடத்துலையும் இருந்தாராம். ஏன்னா அவன் அப்பா வந்து இரண்யன் வந்து எந்த இடத்த கை காட்டுவான்னு தெரியாது. அவன் ராட்சசன், எந்த இடத்த கை காட்டுவான்னு தெரியாது. இந்த இடத்துல இருப்பானான்னு தூணை காமிச்சாலும் காமிப்பான், வாசப்படியை காமிப்பான், துரும்பியை காமிப்பான். அந்த நிலையில் அவர் எல்லா இடத்துலையும் சர்வ வியாபியாக தன்னை வெளிப்படுத்தினார்னு சொல்லுவாள். அப்படிப்பட்டவர். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஜெகத்குருக்கு வந்து அந்த கையை வந்து எரிஞ்சு போன கையை பத்மபாதர் பிரார்த்தனை பண்ணச்சு கொடுத்தார். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பைராகி வந்து நரபலி கொடுக்கணும்னு ஆதிசங்கரர் ஆகிட்டு போய் கொடுக்க போனார் ஜெகத்குருவை பலி கொடுக்குற நேரத்தில் அந்த நேரத்தில் பத்மபாதரோட சரீரத்தில் நரசிம்மர் சுவாமி போய் அந்த பைராகியை 2ஆக கிழிச்சு போட்டு காப்பாற்றினார்னு சொல்லுவாள். இப்படி நீங்கள் நரசிம்மர் சுவாமியோட பெருமைகளை நிறைய சொல்லிட்டே போகலாம். ஒரு வேடனுக்காக சிங்க உருவத்தில் வந்து காட்சி கொடுத்தார். ஒரு வேடனோட நம்பிக்கையை காப்பாற்றுன்னு சொல்லுவாள். அதனால்